ஒரு கடைக்கு போகிறீங்க, உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க. சில பேருக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகலைன்னா பண்ணுறதில்ல. பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வந்ததுக்கப்புறம் பணம் போடலைன்னா நீங்கள் போடுறதில்ல. உடனே அவங்களோட அப்ரோச் சரியில்லைன்னு நீங்கள் ஒன்று போடுறீங்க. இட்ஸ் ஆல் கம்ஸ் ஃப்ரம் த பர்சனல் ஒப்பீனியன். ஒரு இடத்துக்கு நிறைய நமக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ ஒரு இடத்துல காசு சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் உண்மை சொல்கிறீங்களா, பொய் சொல்கிறீங்களான்னு எப்படி தெரியும்? சார், அண்ணா நகரில் ஒரு ஃபேமஸான டெசர்ட் ஷாப் சார். அதுக்கு வந்து நான் ப்ரொமோஷனுக்கு அவங்களே என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு சாக்லேட் கேக், 7 லேயர் சாக்லேட் கேக்னு ஒன்று கொடுத்தாங்க. அதை நான் ட்ரை பண்ணேன். அதை பார்க்கும்போதே பின்னாடி வந்து அந்த ஃபங்கஸ் இருந்தது. சரி, நம்ம வந்துட்டோம், ப்ரமோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சேன். அப்படியே ஒரு மாதிரி சோப் ஸ்மெல் அடிச்சுது. நான் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி சோப் ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு. உனக்கு என்ன, உன் வேலை என்ன, உனக்கு காசு கொடுத்துட்டல, வந்ததை பண்ணிட்டு போ, சோப் ஸ்மெல் அடிக்குது அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு நான் வீடியோவில் வந்து போட்டேன் சார். இந்த மாதிரி எனக்கு வந்து அவங்க வந்து பேமெண்ட் நிறுத்திட்டாங்க. ஸோ நான் வீடியோ போட்டேன், இந்த மாதிரி வந்து டிட்டர்ஜென்ட் ஸ்மெல் அடிச்சுது அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, என்னோட டிஎம்க்கு, என்னோட மெயிலுக்கு, என்னோட பர்சனல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீ இன்னொரு தடவை அண்ணா நகரில் காலை வச்சுன்னா நான் உன்னை காலி பண்ணிவிடுவேன், உன் ஏரியா ஆளுங்களை வச்சே உன்னை அடிப்பேன் அப்படின்ட்டு எனக்கு மிரட்டல். நைட்டு 1:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார். அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? அதை எப்படி நீங்கள் கையாண்டீங்க? பேசிக்காக நான் அட்வொகேட் சார். அன்றைக்கி நான் வந்து சாப்பிட்டதுக்கு பே பண்ணிட்டேன் சார். அந்த பே பண்ணதுக்கான பில்லு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஃபுட் பாய்சன் ஆச்சு. அது ஆக்சுவலாக அதனால தான் ஆச்சு எனக்கு. ஸோ நான் அதுக்கான மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை வச்சுருந்தேன். நான் என்ன சொன்னேன், நான் கன்சியூமர் கோர்ட்டில் நான் போய் ஃபைல் பண்ணுவேன், கேஸ் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு. நீ எந்த கோர்ட்டுக்கு வேணா போ, நானும் அந்த கோர்ட்டுக்கு போவேன், நீ என் கடையில் வந்து பொருள் திருட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ட்டு அவங்க என்ன மிரட்டினாங்க சார். ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுல என்ன மாதிரி மிரட்டல்களை நீங்கள் சந்திக்கிறீங்க? திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து நான் வந்துட்டு ஒரு ஜிகர் தண்டா கடைக்கு போனேன் சார். பால் கெட்டு போச்சு போல, நல்லாவே இல்லை. நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன் அந்த வீடியோவில். நைட்டு 11:30 மணிக்கு கால் பண்ணி மிரட்டுறாங்க எனக்கு. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், நீங்கள் எவ்வளோனா மிரட்டலாம், என்னென்ன பண்ணலாம், ஆனால் டெலிட் பண்ணுற ஆப்ஷன் என்கிட்ட மட்டும் தான் இருக்குது. நான் நினச்சா டெலிட் பண்ண முடியும், இல்லைன்னா டெலிட் பண்ணவே முடியாது. போலீஸ் வந்து மிரட்டுறாங்க, அட்வொகேட்டு கால் பண்ணி எனக்கு மிரட்டுறாங்க. கடைசி அந்த ஓனர் கால் பண்ணி, சார் இந்த ஒரு பிஸ்னஸால் தான் என் ஃபேமிலி ஓடுது, போச்சுக்கோ டெலிட் பண்ணுங்க. நாங்கள் அந்த ஒரு கடை தான் டெலிட் பண்ண வீடியோவை.